பண்டைய காலத்தில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட அமைதியான ஒரு ஆசிரமத்தில் மகாமுனிவர் கௌதமர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவி அகல்யா மிகவும் அழகும் நல்ல மனமும் கொண்டவள். அவள் எப்போதும் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொண்டாள். ஆசிரமத்திற்கு வரும் விருந்தினர்களுக்கு உணவு அளித்து மரியாதையுடன் வரவேற்பாள். காடு முழுவதும் பறவைகள் கீச்சென்று பாட, மான் மற்றும் முயல்கள் அமைதியாகச் சுற்றித் திரியும் அந்த இடம் மிகவும் அழகாக இருந்தது. ஒரு நாள் காலை கௌதமர் வழக்கம் போல் நதிக்கரைக்கு தவம் செய்ய சென்றார். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு தேவர்களின் அரசன் இந்திரன் அகல்யாவின் அழகைக் கண்டு ஆசைப்பட்டான். அவன் கௌதமர் முனிவர் போலவே வேடமிட்டு ஆசிரமத்துக்குள் வந்தான். அகல்யா முதலில் அதை தனது கணவர் என்று நினைத்தாள். ஆனால் அவனின் நடத்தை வேறுபட்டதாக இருந்ததால் சந்தேகமடைந்தாள். சிறிது நேரத்தில் உண்மையை உணர்ந்தாள். அதே நேரத்தில் உண்மையான கௌதமர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். நடந்ததை அறிந்த கௌதமர் மிகுந்த கோபத்தில் அகல்யாவை பார்த்து, "நீ கல்லாக மாறி பல ஆண்டுகள் இங்கேயே கிடு" என்று சபித்தார். உடனே அகல்யா கல்லாக மாறினாள். அவள் பேச முடியாத நிலையில் அங்கேயே இருந்தாள். ஆனால் அவளின் மனம் வருந்தியது. தன் தவறை உணர்ந்து மனமாறி இறைவனை நினைத்து தவம் செய்தாள். கௌதமர் மேலும் கூறினார், "ஒரு நாள் அயோத்தி நாட்டின் இளவரசன் ஸ்ரீராமர் இங்கு வருவார். அவர் உன்னை பாதம் தொட்டவுடன் நீ மீண்டும் மனிதராக மாறுவாய்." பல ஆண்டுகள் கடந்து சென்றது. மழைக்காலம் வந்தது, கோடைக்காலம் வந்தது, குளிர்காலம் வந்தது, குளிர்காலம் வந்தது. மரங்கள் வளர்ந்தன, பழைய மரங்கள் உலர்ந்தன. புதிய பறவைகள் வந்தன, பழையவை பறந்து சென்றன. ஆனால் அந்த கல் அங்கேயே அமைதியாக இருந்தது. யாரும் அதை ஒரு சாதாரண கல் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த கல்லுக்குள் அகல்யாவின் மனம் இறைவனை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ராமர் மற்றும் லக்ஷ்மணர் வனவாசத்தில் அந்த காட்டுப்பகுதியை வந்தார்கள். ராமர் அங்கே ஒரு விசித்திரமான ஒளி பரவுவது போல உணர்ந்தார். அவர் அந்த கல்லை பார்த்தார். ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்தார். மெதுவாக அவர் முன்னே வந்து தனது புனிதமான பாதத்தை அந்த கல்லின் மீது வைத்தார். அந்த நொடியில் ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. காடு முழுவதும் ஒளிர்ந்தது. பறவைகள் பயந்து பறந்தன. காற்று மெதுவாக வீசியது. அந்த கல் உடைந்து அதன் உள்ளிருந்து அகல்யா மீண்டும் மனிதராக வெளிவந்தாள். அவர் கண்ணீர் மல்க ராமரை வணங்கினாள். "என்னை மீட்டதற்கு நன்றி" என்று கூறினாள். அந்த நேரத்தில் கௌதமரும் அங்கு வந்து அகல்யாவை மன்னித்து மீண்டும் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஆசிரமம் மீண்டும் சந்தோஷத்தால் நிரம்பியது. பறவைகள் மீண்டும் பாடின. காடு மீண்டும் உயிர் பெற்றது போல இருந்தது. குட்டீஸ், இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது. மனிதர்கள் தவறு செய்யலாம். ஆனால் மனமாறி நல்வழியில் நடந்தால் மன்னிப்பு கிடைக்கும். நல்ல மனமும் உண்மையான பக்தியும் இருந்தால் வாழ்க்கை மீண்டும் ஒளிரும். நாம் எப்போதும் உண்மையை பேச வேண்டும். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். தவறு செய்தால் அதை ஒப்புக்கொண்டு திருந்திய சாப விமோசனத்தின் அழகான நீதிக்கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நல்ல கதைகள் நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் குட்டீஸ். நன்றி.